நண்பர்களே, துணிகளே, ஆத்மா உலகுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் விரும்புகிற காதலி உங்களை விரும்பணும்னா என்ன கர்மா செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் காதலி உங்களை விரும்பணும்னா எப்போதுமே உங்களை நீங்கள் லைக் பண்ணணும், அதாவது விரும்பணும் உங்களைய. அப்போ தான் அவங்க விரும்புவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை விரும்பிங்கன்னா உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, உங்களுக்கு பிடிச்சவங்க மூலிமா, தெரிஞ்சவங்க மூலிமா தான் விசாரிப்பாங்க. அப்போ விசாரிக்கும் போது அவங்க நல்ல முறையை உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை விரும்புறதுனால அடுத்தவங்க மனசை நோகாமல் கஷ்டப்படுத்தாமல் அவங்க பழகுவீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் லவர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது என்னாகும், உங்கள் லவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படும். அப்போது நீங்கள் உங்களையே நீங்கள் விரும்பும்போது தான் இந்த குணம் உங்களுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். உங்கள் லவர்கிட்ட உங்கள் அப்பா அம்மா பற்றியோ குடும்பத்துக்கு பற்றியோ தப்பாக சொல்லக்கூடாது. அது யாராக இருந்தாலும், ரிலேஷனாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. செகண்ட் ரூல். அப்புறம் உங்கள் காதல்கிட்ட என்ன வேலை செய்கிற, எங்கே ஒர்க் பண்ணுற அப்படிங்கிறத எப்பவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களை நீங்கள் தான் பின்னாடி காப்பாற்ற போகிறீங்க. அதை உங்களுக்கு இப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட என்னென்ன திறமை இருக்குதோ அது எல்லாத்தையுமே உங்கள் காதலிக்கு விருப்பப்பட்டால் சொல்லித்தரணும். சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அப்புறம் இன்னொன்று, அடுத்தது இது ஒன்றும் கேட்கவே கூடாது. உங்கள் லவர்கிட்ட என்ன லட்சியம், அதாவது என்ன படிக்க போகிற, எப்படி வேலை செய்ய போகிற, என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத என்றைக்குமே நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா உங்கள் லவரை, உங்கள் மனைவியாக வரப்போகிறவங்கள நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்கவே கூடாது. உங்கள் லவர் எப்பவுமே புரியாமல் இருக்கணும்னா நீங்கள் மைண்டில் ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணணும்னா, நான் உன்னால் தான் வாழ முடியும், நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும். அடுத்தது, உங்கள் காதலிட்ட அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறது, மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அடிக்கடி பார்க்காத கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஏன் அடிக்கடி கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்கன்னா என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்கள பற்றி யோசிப்பாங்க. அவங்கள்ட்ட தப்பு இருந்துன்னா கட் பண்ணிக்குவாங்க. இதுதான் அந்த ரூல். சில சொல்லுவாங்க, லவ் பண்ண எந்நேரம் நாடி நரம்பெல்லாம் நீ தான் நினப்பு இருக்க சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன காரணம் தெரியுமா? உங்கள் காதலியர் எப்பவுமே உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த நினச்சிட்டே இருக்கனால அவங்களை பற்றியோ உங்கள் எண்ணம் உங்களை சுற்றியே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது, உங்கள் லட்சியம் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னா ஒரு பூஸ்டப் வேணும். அதாவது இப்போ நல்லா படிக்கணும், நல்லா ஜாப் போகணும், இப்போ நல்ல ஒரு ஆக்டர் ஆகணும், நல்லா யூடியூபர் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது எந்த கனவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு பூஸ்டப் வேணும். அது யார் கொடுப்பா? உங்கள் காதலி உருவத்தை நினைக்கத்தான் அந்த பூஸ்டப் ஆகும். அப்போ என்னங்க, அப்போது இந்த பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு பூஸ்ட் பார்க்குறது உங்கள் காலுடைய உருவம் தான். உங்களை யாருன்னு நீங்கள் அறிஞ்சிக்கணும்னா, நீங்களை வடிவமைக்கணும்னா உங்கள் காதலியோட உருவத்தை அடிக்க நினைக்கணும். அதுதான் உங்களை வடிவமைக்கிறதுன்னு அர்த்தம். உங்களவர் எப்பவுமே நோக்கி வரோம்னா ஒன்று பண்ணணும். இன்னுமா 2 பேருமே நேர்மையாக இருக்கணும், கற்பு நெறியோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது. ஒரு லவ் பண்ணிகிட்டே இன்னொருத்தரை நம்ம போவாங்களே இந்த காலத்தில், அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் சீக்கிரமாக பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த ரூல். அப்புறம் ஒருவருக்கு விட்டு கொடுக்கணும். அது எப்படின்னா, நிறைய பொய் கூட சொல்லலாம், நிறைய பொய் சொல்லலாம். அந்த பொய் நீங்கள் கண்டுபிடிச்சி பெருசுப்படுத்தக்கூடாது. அந்த பொய் நல்ல பொய்யாக இருக்குது, அதாவது 2 பேர்த்துக்கு ஒரு நல்ல நன்மை அமையுது அப்படின்னா அதையே கண்டுக்கொள்ளாமல் விட்டுறணும், பெருசுப்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உணர்வுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லவரோடைய விசுவலைஸ் பண்ணி வாங்கணும். நான் எப்படி வாழ போகிறேன், நம்ம இப்படி அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், இது மாதிரி பிஸ்னஸ் மேனாக, இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டராக, ஒரு கலைஞராக, டாக்டராக, என்ஜினியராக அப்படி விசுவலைஸ் பண்ண அதுவே உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி அதுவாக ஆக்கிவிடும். கடைசியாக நீங்கள் இதை செய்ய ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா புதுசாக கேனத்தனமாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இந்த ரூல் ரொம்ப எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத ரூல். அது என்னென்னா, உங்கள் லவ்வர் உங்கள் மனைவி ஆகணும்னா இந்த ரூலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, காதலிகிட்ட கொஞ்ச நாளைக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது. அது உங்கள் லட்சியம் எதுவாக அடை வரைக்கும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அடுத்தது, அவங்கள அடிக்கடி பார்க்கக்கூடாது, நினைக்கவே கூடாது. அவங்க பற்றி நினைக்காமல் வேலை பார்த்துட்டே இருக்கணும். செஞ்சீங்கன்னா உங்கள் லவ்வரை முன்னோக்கி வந்துடுவாங்க, காலை விட்டுருவீங்க, மனைவி ஆயிடுவாங்க. இதுதான் உங்கள் காதலி. நீங்கள் விரும்பும் காதலி உங்களை விரும்ப இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும்.
at